டிசம்பர் 19 இன்னைக்கான எபிசோடில் மகாநதியில் என்ன நடந்ததுன்னா, விஜய் வந்து காவேரியோட அம்மா பாட்டி 2 பேர்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா சொல்கிறாங்க, பாத்தியா குமரன் தம்பி சொன்னது கரெக்டாக தான் இருந்திருக்கு, அவர் நல்ல மனுஷாக தான் இருந்திருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே அவங்க பாட்டியும் அதெல்லாம் இருக்கட்டும், அந்த பிள்ளை இருக்கிறது அப்படின்னு காவேரியோட அம்மா, நீ இப்படி ஏதாவது சொல்லிடாதீங்க, அப்புறம் என் மண்டக்குள்ளே அதுவே ஓடும் அப்படிங்கிற உடனே அவங்க பாட்டி, சரிம்மா நான் ஒன்றும் சொல்லலை, காவேரி மனசுக்கு அவளுக்கு எதுவும் நடக்காது, நல்லதாக நடக்கும், நீ மண்டக்குள்ளே இதை ஏற்றிக்கோ அப்படின்ட்டு அவங்க கிளம்புறாங்க. உடனே அவங்க அம்மா, சரி நான் போய் யமுனாவை போய் பார்க்க போகிறேன், நீங்கள் வீட்டுக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் நேராக ஆஃபீஸில் போயிட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்கவும் அங்கே உள்ளவங்க ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சு மேடம், எல்லாத்தையுமே ஃபோன்லேயே சால்வ் பண்ணிட்டாங்க, சைட்டுக்கு போகணும் தான் நினச்சோம், ஆனால் ஃபோனில் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே இன்னும் அவள் கிளம்பிட்டாளா அப்படின்னோன்னா ஆமாம் அவங்க வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கப்புறம் விஜய், சரி மேடம் நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு பார்த்தா மேடம் நமக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாங்க, சரி கால் பண்ணுவோன்னு பார்த்தா கால் பண்ணால் காவேரி ஃபோன் சுவிச் ஆஃபில் வருது. சரி தாத்தா கிட்ட கேட்போம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி தாத்தா காவேரி வீட்டுக்கு வந்துட்டாலான்னு கேட்கவும் அதுக்கு தாத்தா இங்கே வரலையப்பா என்னாச்சு அப்படின்னு கேட்டோடனே விஜய் சொல்கிறாங்க, மேடம் கெத்தாக போயிருக்காங்க, எல்லா ப்ராப்ளத்தையும் இங்கேருந்தே ஃபோன்லேயே சால்வ் பண்ணியிருக்காங்க, ஆஃபீஸில் எல்லாரும் அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னோடனே தாத்தா அப்படியாப்பா சூப்பர்ப்பா அவங்க வந்து நான் சொல்கிறேன்ப்பா அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயும் சரி தாத்தா நான் வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டு யாரோ ஸ்பெஷலிஸ்ட் வராங்களோ அவங்கள பார்த்துட்டு அப்படியே அங்கேருந்து வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் குமரனை காட்டுறாங்க, காம்படிஷன்லாம் முடிஞ்சு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்து கங்கா கால் பண்ணுறாங்க. உடனே குமரன் சமாளிக்கிறாங்க, கங்கா என்ன காலையிலேருந்து சும்மா தான் இருக்கீங்களா, ஷூட்டிங்கில் தான் ஃபோன் எடுக்க மாட்டீங்க, இப்போ என்ன எடுத்தீங்கன்னு கேட்டோன்னே அதுக்கு குமரன், அது ஒன்றும் இல்லை டேக்குக்காக பார்த்துட்டு இருக்காங்க, நான் அந்த கொஞ்ச நேரத்தில் போகணும் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்து ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. உடனே குமரன் சரி சரி நான் கூப்பிட்டுட்டாங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிவிட்டு திரும்ப பேரே குமரன் பேர் தான் சொல்கிறாங்க. அப்புறம் ஒரு 10 பேர் காம்படிஷனில் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க பேரெல்லாம் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் காவேரி ஹாஸ்பிட்டலில் உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தா அங்கே விஜய் ஃபோனில் டாக்டர்கிட்ட பேசிட்டு இந்த வந்துட்டு டாக்டர் அங்கே தான் நேராக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. வெயிட்டிங் லிஸ்ட்டில் காவேரி அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு என்கிட்ட பேசுகிறத தவிர எல்லார்ட்டையும் பேசுகிறதுக்கு உங்களுக்கு நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் சாரதா யமுனாவை பார்க்க அங்கே போகிறாங்க. அங்கே யமுனா உடனே என்னம்மா சொல்லாமல் கிளம்ப வந்துட்டு திடீர்னு வந்திருக்கேன் அப்படின்னோடனே ஆமாடி உன்னை பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நிவின் போய் பால் பாக்கெட் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி யமுனா அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் நிவினோட அம்மா வந்து அங்கே கலாட்டா பண்ணுறாங்க, என்ன இப்போ தான் உங்களுக்கு ஃப்ளைட்டு கிடச்சிதா, உங்கள் பொண்ணை பார்க்க இப்போ தான் வருவீங்களா அப்படின்னு கேட்டோன்னே அது ஒன்றும் இல்லைம்மா திடீர்னு இப்படி நடந்து போச்சு, என் பொண்ணுக்கு எதுவும் கொடுக்காம அனுப்பி வச்சுட்டேன், அதனால தான் வர்றதுக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்க்க வந்தேன், நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் எல்லாமே செஞ்சுருவோம் எங்கள் பொண்ணுக்கு, இப்போ எங்களால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னோன்னே அதுக்கு அவங்க அம்மா நிவினோட அம்மா மரியாதையே இல்லாமல் உன்னோட சீர் யாருக்கு வேணும், உன் பொண்ணுங்க எல்லாரும் நல்லா பணக்கார பொண்ணுங்களா பையனாக பார்த்து பிடிச்சிருக்காங்க, நல்லா சொல்லி தான் வளர்த்துருக்கா அப்படி இப்படின்னு ரொம்ப இதாக பேசுகிறாங்க. சாரதா கொண்டு வந்த பைக்குள்ளேருந்து பாலப்பழம் அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த அரிசி பருப்பு கொண்டு வரதுக்கு தான் உனக்கு இவ்வளோ நேரமா, நீங்கள் எல்லோரும் கூட்டுக்களவாணி செஞ்சு தானே என் பையனை இப்படி பண்ணிட்டீங்க, என் பையன் நல்லவனாக இருக்கப்போ இப்படி இருக்கான், இல்லைன்னா நான் என் பையனுக்கு எப்படிலாம் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வச்சுருப்பேன், நீங்கள் பெரிய சீர் கொண்டு வரீங்களா, இப்போ நான் என் மூஞ்சி எங்கே கொண்டு வைக்கிறது, நான் எப்படி என் பையனுக்கு நான் ஆசைப்பட்டதெல்லாம் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு மரியாதையே எல்லாமே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் யமுனா அவங்க வார்த்தையை பார்த்து நிறுத்துறீங்களா, எங்கள் அம்மாவை நீங்கள் எதுவும் சொல்லாதீங்க, என்ன வேணால் எதுனாலும் சொல்லுங்கள், நிவினை வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ணிக்கிட்டதுன்னா நிவின் என் மனசில் ஆசையை வளர்த்ததுனால தான் நானும் அது மாதிரி இருந்தேன், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாதுன்னு, எங்கள் அம்மா என்னை இவ்வளோ நாள் வந்து பார்க்கலன்னா எனக்கு எதுவும் செய்யலை அப்படின்ற ஒரு தயக்கத்தில் தான் என்னை வந்து பார்க்கல, அதுக்காக நீங்கள் உங்கள் வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க அப்படின்றாங்க. இதுக்கப்புறமும் நிவினோட அம்மா சும்மா இல்லாமல் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இப்போ வந்தவளுக்கு ஏன் அப்பா வர தெரில, அப்பா வந்தால் ஏதாவது ஆயிரும், இப்போ வந்தால் நம்ம மகன் நல்லா வாழ ஆரம்பிச்சிட்டா, இனிமேல் போனால் நல்ல ஒன்றும் பிரச்சனை இருக்காது சமாளிச்சிடலாம் அப்படின்னு ஆழம் பார்த்து வந்திருக்கா அப்படின்னு சொன்னோன்னே யமுனாக்கு கோவம் வந்துட்டு அவங்க இப்படி தான் பேசுவாங்க நீ வா அப்படின்னு அவங்க அம்மாவை அவங்க ரூமுக்கு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் யமுனா ரூம்குள்ளே போனோன்னு அவங்க அம்மா யமுனாவை திட்டுறாங்க, ஏன் இப்படி வந்து நாசம் பண்ணிட்டு என் வாழ்க்கையை நீ படிப்பையும் தொலைச்சிட்டு வாழ்க்கையும் தொலைச்சிட்டு அப்படின்னோடனே அதுக்கு யமுனா சொல்கிறாங்க, இந்த அம்மா தான் இப்படி பண்ணுது, நிவின்லாம் என்னை நல்ல பாசமாக தான் பார்த்துக்கிறாங்க, நீ வேணா பார்த்தல நீ வந்தோடனே நிவின் இவ்வளோ அழகாக பாசமாக பேசுனாங்க அப்படின்னோடனே அவங்க அம்மா அப்படி யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் யமுனாவோட அம்மா அங்கேருந்து கிளம்புறேங்கிறாங்க. உடனே அதுக்கும் நிவினோட அம்மா விடலை, உனக்கு என்ன அவ்வளோ ரோஷம் வந்துட்டோம் அப்படின்னு கேட்காங்க. உடனே சாரதாக்கு கோவம் வந்துட்டு போதுமா இப்படிலாம் வாய்க்கு வந்தபடி பேசாதீங்க, உங்கள் அண்ணன் மட்டும் என் புருஷனை ஏமாத்தாமல் இருந்தால் அவர் செத்துருக்க மாட்டார், உயிரோடு இருந்திருப்பார், எல்லாருக்கும் காலம் இப்படியே இருந்துராது, நாங்களும் வருவோம் அப்படிங்கிறாங்க. உடனே நிவினோட அம்மா சொல்கிறாங்க, வாழ்கிற வீட்டில் இப்படி சாப விடுறியே, ஏன் இப்படிலாம் பேசுகிற, உனக்குலாம் நல்ல எண்ணமே கிடையாது அங்கங்க. அப்போ பார்த்து இதை வாசல்லேருந்து நிவின் பார்த்துடுறாங்க. அதுக்கப்புறம் நிவின் வேகமாக வந்து எம்மா இப்படி தான் பேசுவியா, வீட்டுக்கு வந்து உங்களை ஒழுங்காக பேசுமா அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா பார்த்தியா எப்படி பேசுகிறான்னு பால் பாக்கெட் வயிட்டு வேறு வாங்கிட்டுருக்கா, அவங்களுக்கு நல்ல சேவை செய்யிருக்கு தான் நான் உங்களை பெற்று வச்சுருக்கேனா அப்படின்னோடனே அவங்க அம்மா நம்மளை எப்படி சாபம் விட்டா தெரியுமா வீட்டுக்குள்ளே இருந்து அப்படிங்கிறாங்க. உடனே சாரதா நான் ஒன்றும் சாபெல்லாம் விடுவோம் நம்ம, நானாக வேணுக்குன்னே என் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன், நானே என்னோட கஷ்டத்தை நொந்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவங்க அம்மா நிவினோட அம்மா ஆஹா என் பையன்ட்ட எல்லாம் சொல்லி நான் சண்டை போட்டு வெளியே போயிடுவேன், என் பொண்ணு என் பையன் கூட சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிறாங்க. உடனே நிவின் திரும்ப வீட்டுக்குள்ளே போமா அப்படின்னு ரூம்குள்ளே அனுப்பி வச்சுறாங்க.
அதுக்கப்புறம் சாரதா நிவினை பார்த்து இப்படி தான் என் பொண்ணு வாழ்றான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு பேச்சு வாங்கிட்டு என் பொண்ணு இங்கே வாழணுன்னு தான் ஒன்றும் அவசியம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்கேருந்து நான் போகிறேன் அப்படின்ட்டு கிளம்பிடுறாங்க.